குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பன்னீர்செல்வம் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்யூ என்னை இங்கே சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணுறதுக்கு. எலக்ட்ரிக் மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏன் எலக்ட்ரிக் மோட்டர்ஸ் முக்கியம், நம்ம லைஃப்பில் நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல எலக்ட்ரிக் மோட்டர்ஸ் இருக்குது. நம்ம ஃபேனில் இருக்கட்டும், நம்ம மிக்சியில் இருக்கட்டும், வேக்யூம் கிளீனரில் இருக்கட்டும், வீட்டில் வண்டி இருக்கட்டும், உங்கள் கையில் இருக்க ஃபோனில் கூட ஒரு சின்ன மோட்டர் இருக்குது. அது நம்ம வைப்ரேஷன் வந்து அந்த மோட்டர்னால தான் நடக்குது. ஸோ எலக்ட்ரிக் மோட்டர்ஸ் எல்லா இடத்துல இருக்குதுங்க. இப்போ இது ஒரு புது டெக்னாலஜி கிடையாது, ஒரு 150-year-old இன்வென்ஷன் எலக்ட்ரிக் மோட்டர்ஸ். ஸோ அந்த டைம்லேருந்து இந்த டைம் ரொம்ப நிறைய ஒரு டெக்னாலஜிக்கல் அப்டேஷன் வந்துகிட்டே இருக்குது. அந்த காலத்தில் இருக்கிற மோட்டர் இந்த காலத்தில் இருக்கிற மோட்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியில் நம்ம எலக்ட்ரிக் மோட்டர்ஸ் வந்து காம்பேக்டாக, லெஸ் வெயிட்டாக, சின்ன சைஸில் பண்ணலாம். ஸோ காப்பர் மோட்டர்ஸ்க்கு பதிலாக அலுமினியம் மோட்டர்ஸ் சேம் அண்ட் பெட்டர் பர்ஃபார்மன்ஸில் அலுமினியம் வைண்டிங்கில் கொண்டு வரலாம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி அப்கிரேட் ஆகிருக்குதுங்க. ஸோ இப்போ வெட் கிரைண்டரில் பார்த்தீங்கன்னா கோர் ஹார்ட் ஆஃப் த வெட் கிரைண்டர் வந்து மோட்டர் தான். ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணால் மோட்டர் தான் ஓடுது. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் வெட் கிரைண்டர். ஸோ இப்போ நம்ம பாரத் இண்டஸ்ட்ரீஸில் எல்லாம் ஹைடெக் மோட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாமே ஆட்டோமேட்டிக் வைண்டிங்கில் பண்ணுறது, எல்லாம் ஃபுல் அண்ட் நீங்கள் பிளான்ட் வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டெஸ்டிங் ஆகிட்டு ஃபுல்லாக 2-3 டைம் இடத்துல டெஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் மோட்டர் கிரைண்டர்லேயே மாட்டுவாங்க. மறுபடியும் 2 டைம் ஹை வோல்டேஜ் அண்ட் ஆட்டோமேட்டிக் டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஸோ யாருக்கும் ஏதோ டவுட்டுன்னு தான் என்கிட்ட கேட்கலாம். இஃப் எனிபடி ஹேஸ் எனி டவுட். கிரைண்டருக்கு காப்பர் மோட்டர் தேவையில்லை அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சொல்ல வர்றது. நாங்கள் மட்டும் இல்லை, இன்னைக்கு பெரிய பெரிய பிராண்டு எல்லாமே அலுமினியம் தான். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாமே அலுமினியம் தான். அதை பற்றி யாரும் கேட்கறதில்ல. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியாத விஷயம், ட்ரம் சீட்டு, தாறு ஊற்றுன ட்ரம் சீட்டு ஸ்கிராப்பில் அடித்து வர்ற ஸ்டாமிங்கில் தான் கோயம்புத்தூர் கிரைண்டுக்காரங்க நாங்கள் அத்தனை பேரும் காப்பர் மோட்டர் செய்கிறோம். அதை தெரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. ஸோ காப்பர் மோட்டரை கொண்டு போய் கோபுரத்தில் கொண்டு போய் கலசம் வைக்கலாம் இல்லைங்களா. ஸ்கிராப்பு குப்பையில் போடுற தகடை கொண்டு போய் அடித்து தான் டெல்லியிலேருந்து வர தகடில் தான் நம்ம காப்பர் மோட்டர் செஞ்சுட்ருக்கோம். இப்போ தம்பி நமக்காக ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்குற மோட்டர்லாம் புது சிஆர் கிரேடு சீட் வாங்கி மெல்லிசான சீட்டில் அலுமினியம் போட்டு வைண்டிங் எல்லாம் வந்து ஹை டெக்னாலஜியில் பண்ணி ஆட்டோமேட்டிக் மிஷினில் பார்த்துருப்பீங்க. வைண்டிங் எல்லாம் பூரா அவர் ஜப்பானில் படிச்சிருக்காரு, அதுக்கு ஒரு கோர்ஸு. மோட்ரு இவர் வந்து பெரிய பெரிய பிஜியான், ப்ரீமியர், பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு இவங்க தான் மோட்டர் தராங்க. இவங்க ஒரு நாளைக்கு 3000 மோட்டர் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு. அது போக டிசைன், என்ன டிசைன் கொடுத்தாலும் உங்கள் வீட்டுக்கு என்ன மோட்டர் வேணாலும் செஞ்சு கொடுத்துருவாங்க, என்ன கொடுத்தாலும் செஞ்சுருவாங்க. அந்த மாதிரி ஹை டெக்னாலஜி. இவங்களே ஸ்டாம்பிங் ப்ரெஸ் பண்ணி அடித்து பக்காவாக எல்லாமே இருக்கும். இன்னொன்று, நம்ம மோட்டரை பாருங்கள், மோட்டர் சூடாகலைனாலே மோட்டருக்கு உயிர் ஜாஸ்தி வாழுன்னு அர்த்தம். இது தெரியாமல் இந்த காப்பர்னு சொல்லி அந்த காலத்தில் டெக்னாலஜி இல்லாத காலத்தில் எங்கள் அப்பா காலத்தில் சொன்னதை சொல்லி தேவையெல்லாம் பண்ணுறோம். அதாங்க இப்போ சார் சொல்கிற மாதிரி இப்போ லோக்கல் மோட்டர் மேனுஃபேக்சர் வந்து எது தெரியாமல் காப்பர் வைண்டிங்கில் அப்படியே வந்து சேம் வைண்டிங் அலுமினியமில் போட்டு அலுமினியம் மோட்டராக கொடுப்பாங்க. அப்போ கண்டிப்பாக ஃபெயிலியர் வர்றது தான் செய்யும். ஸோ யாருக்கும் ஏதோ டவுட் இருந்தால் கேட்டுக்கலாங்க. ஸோ ஹாய், இப்போ ஒரு சின்ன குயிக் கான்டெக்ட் என்னன்னா, இப்போ இண்டஸ்ட்ரி ஈகோசிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்ரிபடி ஆர் ஃப்ரம் த எக்ஸ்பீரியன்ஸ். யாருமே வெல் ட்ரைன்ட் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரீம்லைன்டு இதில் ஒர்க் பண்ணுறதில்ல, கரெக்டுங்களா? ஸோ ஆல்ரெடி அவர் சார் சொன்ன மாதிரி இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் இந்த மாதிரி காப்பர் வைண்டிங் இருக்கிற மோட்டார்ஸ் தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பெர்செப்ஷன் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் we should know what is the right specification and classification of motors. இப்போ சித்திக் சொல்கிற மாதிரி மோட்டரில் கிளாசிஃபிகேஷன், இப்போ மோட்டரில் என்னென்னா வாட்டேஜ் வச்சு தான் கிளாசிஃபிகேஷன் நடக்குது. எவ்வளோ ஹெச்பி மோட்டர், எவ்வளோ வாட்ஸ் மோட்டர், அது அலுமினியமாக காப்பராக சில பேர் டிக்ளேர் பண்ணுறாங்க, சில பேர் டிக்ளேர் பண்ணுறதில்ல. ஈவன் பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்ஜி இருந்தாலும் சரி, சாம்சங் இருந்தாலும் சரி, அவங்க வர்ற ஏசி, வாஷிங் மிஷின் எல்லாம் அலுமினியம் மோட்டர்ஸில் தான் வருது. அது யாருமே அவங்க டிக்ளேர் பண்ணுறதில்ல. அவங்க என்ன சொல்லுவாங்க, மோட்டர் வந்து இவ்வளோ வருஷம் வாரண்ட்டி, மோட்டர் வந்து வாட்டேஜ் இவ்வளோ வாட்டேஜ் இருக்குது, அதுதான் சொல்லுவாங்க. ஸோ காப்பர் அண்ட் அலுமினியம்க்கு வந்து தனியாக வந்து அந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் கிடையாது. அலுமினியம் காயில் போட்டால் ஹீட் வரும், மற்ற கம்பெனியில் அது மாதிரி போடுறாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாளாக பண்ணேன் சார். இப்போ நானே கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதம் லோடே எடுக்கலைங்க. அவர் சார் சொன்னார், இல்லைங்க இந்த காப்பர் காயில் நிப்பாட்டிட்டேன் கம்பெனியில் சார், வந்து இப்போ வந்து அலுமினியம் காயில் தான் வருது அப்படின்னு சொன்னாலும் நான் கிட்டத்தட்ட 2 மாதத்தில் ஒரு 60 நம்பர் எடுப்பேன் சார். லட்சுமி சார், பெரம்பலூர், ராஜா ஃபர்னிச்சர் சார். ஆனால் இது வந்து 3 லிட்டரு, 5 லிட்டரு, 10 லிட்டரு எல்லாமே எடுத்து பண்ணிட்டேன். ஆனால் இது வரைக்கும் இது மாதிரி சொன்னதுனால சார் வந்து இனிமேல் காப்பர் காயில் வராதுன்னு சொல்லி முதல்ல ஒரு மாதம் பிரேக் பண்ணி அனுப்புனாங்க சார். திருப்பி இப்போ நான் வந்து 1 மாதம் லோடு எடுக்கவே இல்லை சார், லோடு எடுக்கவே இல்லைங்க. இவ்வளோ நாள் நாங்கள் சொன்னது காப்பர் காயில் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும், அதோட ரேட் கொஞ்சம் கூட இருக்கும், அதனால் நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா ஹீட் ஏறாது அப்படிங்கிறதுலாம் எல்லாம் நம்ம எடுத்து சொல்கிறோம் ஒவ்வொரு கஸ்டமர்கிட்ட. ஆனால் பட் இப்போ வந்து எல்லாம் அலுமினியம் காயில் இப்போ நல்லா இருக்குன்னா அதே கஸ்டமர் நம்ம எப்படி சார் எடுத்து சொல்ல முடியும்? காப்பர் அலுமினியத்தோட வசதி தான் என்றைக்குமே, அது நாங்கள் ஒத்துக்கிறோம்.
ஆனால் அந்த காப்பர் இதுக்கு தேவையில்லை. தேவைப்படும் பட்சத்தில் அப்படி காப்பர் மோட்டர் செய்யணும்னா அதுக்கு ஹை கிரேட் ஸ்டாம்பிங் வாங்கி அந்த காலத்தில் காஸ்டிங் மோட்டர் செஞ்சோம் இல்லைங்களா, அந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் அந்த மோட்டர் நல்ல மோட்டர். இதை கம்பேர் பண்ணும்போது இதையும் அதையும் நாங்கள் 2 வருஷம் ஒரு மெஸ்ஸில் கொடுத்து 3 மெஸ்ஸில் கொடுத்து ஆட்டி பார்த்து ஆராய்ச்சி பண்ணி முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல விஷயத்தை நீங்கள் வந்து போதிக்கணும். நீங்கள் அலுமினியமே சொல்ல வேண்டியதில்லை, இது ஹைடெக் மோட்டர்னு மட்டும்தான் சொல்லலாம் போதும். அது அவங்க அலுமினியம்னு சொல்கிறதுல இது ஏசி வருது. நம்ம வீட்டில் வர அத்தனை ஏசியும் அலுமினியம் தான். உங்கள் வீட்டில் எத்தனை ஏசி இருக்குங்க சார்? 4 ஏசி பிரித்து பாருங்கள், தயவு செஞ்சு அலுமினியம் தான் இருக்கும். டெம்பரேச்சர் வரக்கூடாதுன்னா தகுடு மெல்லிஸாக இருக்கும். தகுடு மெல்லிஸாக இருந்தால் அந்த கோர் லென்த்துக்கு அதிகமான தகுடுகள் பிடிக்குது, மேக்னெட்டிக் ஃபோர்ஸை அதிகமாக உண்டு பண்ணுது. நீங்கள் ஒரு படை வீரர்கள் 1000 பேர் இருக்கிற இடத்துல 2000 படை வீரர்கள் உள்ள இருக்கிற மாதிரி ஸ்டாம்பிங் உள்ளே வந்து உட்கொள்ளுது. இது மார்க்கெட்டில் வர்ற காப்பர் மோட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ரன் பண்ணிங்கனாலே 95 டிகிரிக்கு மேலே டெம்பரேச்சர் போகுது. நம்ம மோட்டர் 1.5 hour ரன் பண்ணாலே 55 டிகிரி தான் டெம்பரேச்சர். வணக்கம் சார். இப்போ அவ்வளோ நேரம் சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அது வந்து ஒரு நிஜமான நிகழ்வு. ஒரு இந்தியாவோட முன்னணி கம்பெனி, அது வந்து ஒரு இந்த நேரத்தில் நம்ம ஒரு பேர் சொல்லக்கூடாது. அந்த முன்னணி கம்பெனி கிரைண்டர் வந்து நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் கொண்டு போனாங்க. அந்த கிரைண்டர் வந்து கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. அவங்க வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. இதை வந்து டூப்ளிகேட் கிரைண்டர் நீங்கள் விற்கிறீங்க, டூப்ளிகேட் எங்களுக்கு கொடுத்துட்டீங்க, இது வந்து அலுமினியம் மோட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் பெரிய பிரச்சனை பண்ணாங்க. எனக்கு அது வந்து அதிசயமாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய நம்ம இந்தியாவில் ஒரு பெரிய கம்பெனி, அது எப்படி வந்து அவங்க வந்து அலுமினியம் மோட்டர் வரும்? கஸ்டமர் என்ன தப்பாக நினச்சிட்டாங்க. இப்போ தான் இந்த சார் பேசும்போது தான் இந்த உண்மை எங்களுக்கு புரிய வருது, அந்த அலுமினியம் மோட்டர் தான் நல்லா இருக்குன்னு. ஆனால் இதுவரை நம்ம பாரத் கிரைண்டர் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட நானும் ஒரு 7 வருஷமாக பண்ணுறேன். ஆனால் அந்த பழைய மாடலும் கம்ப்ளைண்ட் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இப்போ வந்த கிரைண்டர் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, நல்லா இருக்குது. அதனால் வந்து நம்ம எல்லாரும் ஒரு துணை இருந்துக்கிட்டு நம்முடைய சொந்த கம்பெனி பாரத் கம்பெனிக்கு நம்ம எல்லாரும் ஆதரவு கொடுப்போம், மேலும் மேலும் நிறைய விற்போம். அதே மாதிரி வந்து சர்வீஸ் கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அது மட்டும் பண்ணால் போதும். எங்களுக்கு நிறைய விற்று தரோம், அதில் எந்த குறை நேரம் இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம், நீங்கள் சரி பண்ணிக்கலாம். என்னன்னா ஸ்லாட் அதிகமாக இருக்கனால காயில் அதிகமாக பிடிக்கும், ஸ்டாம்பிங் பெருசாக இருக்கும். நீங்கள் திறந்து பார்த்து ரோட்டார் பெருசாக இருக்கும். ரோட்டார் பெருசாக இருந்ததுன்னா பவர் வந்து ஜாஸ்தி. இப்போ பண்ணியிருக்கோம். இன்னொன்று டூப்ளிகேட் பற்றி பேசுறீங்களே, நீங்கள் எல்லாருமே டூப்ளிகேட் தான் பண்ணுறீங்க. நிறையா லெஸ்பிங்கிறது 1963 ரெஜிஸ்டர் பிராண்டு. அவங்களுக்கு திராணி இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் இல்லை, அவரு எங்கிட்ட ஒரு நாள் சண்டைக்கு வந்தார். நீ எப்படி லெஸ்பிங் போகிறேன்? நான் சொன்னேன், ஐயா நம்ம 2 பேரும் கிளம்பி கோயம்புத்தூர் பூரா ரவுண்ட் அடிச்சு ரைட் பண்ணி போலீஸ் வச்சு எடுத்துடலாங்கன்னு கேட்டேன். அந்த வேலைக்கு நான் வரமாட்டேன், முதல் நீ நிறுத்தினாரு. எனக்கு மட்டும்தான் இத்தனை பேர்த்து கூட இன்ட்ராக்ஷன், வசந்தகுமார், ஆதிகேசவன், சௌபாகியா, இந்த மாதிரி இத்தனை பேர்த்து கூட இன்ட்ராக்ஷன் இருக்கு சார். இன்னைக்கு என் வருமானத்தில் 100 ரூபா 5 ரூபா தான் கிரைண்டர், ஒரு உண்மையை சொல்லி. ஆனால் நான் செய்கிற காரணம் என்னோட அட்ரஸ் தான். பாரத் கிரைண்டர் பன்னீர்செல்வம்னா தான் தெரியும். சொன்ன மாதிரி நாங்கள் இதுல இருந்தா சாப்பிட்டு வளர்ந்தோம், என் குழந்தைகள் இருந்தா படிச்சாங்க எல்லாம். அந்த விசுவாசம், 2வது உங்களோட பாண்டிங், உங்களோட உறவெல்லாம் விட்டு போக கூடாது. இன்னும் மேலும் வந்து நாங்கள் விட்ட இடத்த பிடிக்கணும் சார். ஸ்டீல் கிரைண்டர் 1 லட்சம் கிரைண்டர் ஒரு வருஷம் எவனா செஞ்சிருக்கானா? ஏன்னா எவனும் முட்டாள் கிடையாது, செய்ய மாட்டான். நான் அவ்வளோ பெரிய முட்டாள். 4 கம்பெனி நடத்தி 4 இடத்துலையும் டெய்லி ஏறும் லோடு. டெய்லி ஒவ்வொரு இடத்துலையும் 90 பீஸ் 100 பீஸ் ஏறும். இந்த ப்ரீ கிரைண்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் இதோட அவேர்னஸ் பெரிய லெவலில் போய் பெரிய பெரிய பிராண்டு கம்பெனி எல்லாம் இதை கைப்பற்றிட்டாங்க. இது வந்து ஒரு கோயம்புத்தூருக்கு சொந்தமான ஒரு தொழில். நாங்கெல்லாம் ஒரு சாதாரண ஆளுங்க, இதை நம்பி பொழைச்சிட்டு இருந்தோம். இது இப்போ இன்னைக்கு பட்டர்ஃப்ளைட் போயிடுச்சு. பட்டர்ஃப்ளை கிராம்ப்டன் கொடுத்துட்டாங்க, பிரீத்தி எடுத்துட்டாங்க, பிஜியான் எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பிராண்டட் வந்துருச்சு. இப்போ எங்களை மாதிரி இருக்கிறவங்களும் அந்த மாதிரி இடத்துக்கு வரணும்னு நாங்கள் முடிவு பண்றோம். எங்களுக்கு பினான்சியல் பக்கபலம் இருக்கனால பெரிய கம்பெனி கூட நாங்கள் போட்டி போடுற அளவுக்கு வந்திருக்கோம். ஆனால் நீங்க அந்த உங்க இதயத்தில் எங்களுக்கு இடம் கொடுக்கணும். எங்களால் என்ன முடியுமோ, எவ்வளவு லாபம் கம்மியாக வச்சு செய்ய முடியுமோ, எவ்வளவு பெரிய லெவலில் சர்வீஸ் பண்ணி தர முடியும் பண்ணி தரோம். மோட்டரை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன சொன்னாலும் சரி, ஏன்னா அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். எல்லா எத்தனை பெரிய கம்பெனிக்கெல்லாம் கொடுக்குறாரு இவர். மோட்டர் வந்து ரொம்ப தரமா செய்றாரு. நீங்க எந்த யார் வேணா சேலஞ்ச் பண்ணி காப்பர் மோட்டர் வச்சு ஓட்டலாம். எல்லா டெம்பரேச்சர் மீட்டர், ஐஎஸ்ஐ மீட்டர், ஐஎஸ்ஐ ஈக்குவலா எல்லாமே பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை. நம்ம இப்போ கொலிக் ஒருத்தவங்க வந்து கிரைண்டர் வாங்கிட்டாங்க, அவுட் ஆஃப் ஆர்டர். ஸோ அவங்க வந்து எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க, நீங்கள் இந்த மோட்டர் வந்து நீங்கள் காயில் கட்டி கொடுக்கணும் மெக்கானிக் சொல்லி. ஸோ அப்போ அவங்களே கஸ்டமரே என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, நீங்கள் 18 kg காயில் தான் எனக்கு நீங்கள் கட்டி கொடுக்கணும். ஸோ அதுதான் எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 5 years வந்து எக்ஸ்ட்ராவாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்மளும் அதே அந்த நாலேஜில் ஓகே காப்பர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதே நாலேஜில் காப்பர் காயிலை கட்டிட்டு நாங்கள் கஸ்டமர் கொடுத்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் திடீர்னு வந்துட்டு காப்பர் வேண்டாம், அலுமினியமே பெஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ இதுக்கப்புறமா எங்ககிட்ட மோட்டர்ஸ் வரும்போது
அதை நாங்கள் எப்படி அலுமினியம் காயில் எப்படி பண்ணலாம், அதோடைய ஒயர் சப்போஸ் நாங்கள் கஸ்டமர் கட்டி கொடுக்கணும்னா எந்த ஒயர் வச்சு கட்டி கொடுத்தா அலுமினியம்லேயே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எங்களால் அதனால் காஸ்ட் கட்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வர கிரைண்டர் வந்து 5 வருஷம் மோட்டர் வாரண்டியோட வருது. ஸோ உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. 5 வருஷம் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க, ஆனால் மோட்டர் இன்னி ஓடும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா டியூவல் கோட்டிங் ஒயர் சொல்லுவாங்க அலுமினியமில். டியூவல் கோட்டிங் ஒயர் எந்த ஒரு பெரிய கம்பெனி ஒயர் வாங்கலாம், ஜலான் ஒயர், ப்ரெசிஷன் ஒயர், ஏதோ ஒரு பெரிய கம்பெனி டியூவல் கோட்டிங் ஒயர் அது நீங்கள் மோட்டர் பிரிக்கிறப்பவே ஒரு ஒயரோட திக்னஸ் பார்த்துட்டு அதே திக்னஸ் ஒயர் எங்கே வேணால் வாங்கிக்கலாம். மணலூர்பேட்டை சீனிவாஸ் சார், கள்ளக்குறிச்சி மாவட்டம். அதாவது 2 லிட்டர் அரைக்கக்கூடிய கிரைண்டரில் ஒரு நாளைக்கு எத்தனை டைம் அரைக்கலாம்? 2 கிலோ கிரைண்டரில் எவ்வளோ வாட்டி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதனால ஒன்றும் இஷ்யூ வராது. அப்படின்னா இந்த மோட்டரில் டெம்பரேச்சர் அந்தளவுக்கு ஏறாது. ஸோ நீங்கள் 2 hours 3 hours கண்டினியூஸ் ஓட்டினாலுமே மோட்டர் அதே சூடு தான். இப்போ 2 கிலோ கிரைண்டரில் ஒரு 4 கிலோ வரலாம் அரைக்கலாமா? இல்லை அது பண்ணக்கூடாது, ஓவர்லோட் பண்ணக்கூடாது. 2 times நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓவர்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கெப்பாசிட்டி இருக்காது. அது எந்த மோட்டர் இருந்தாலும் சரி, காப்பர் இருந்தாலும் சரி, அலுமினியம் இருந்தாலும் சரி, அது மோட்டருக்குன்னு ஒரு வாட்டேஜ் இருக்குது. 180 வாட்ஸ்க்கு மேலே லோட் பண்ணால் கண்டிப்பாக மோட்டரில் பிரச்சனை வரும். சார், நம்ம மோட்டர் வந்து பேட்டர் பைக்ஸ் வாங்கிக்குமா சார்? இது நமக்கு மட்டும் அந்த மாடல் மோட்டர் கிடைக்குமா? ஆமாங்க, இந்த வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கு பன்னீர்செல்வம் சார், பாரத் இண்டஸ்ட்ரீஸோட. இந்த மோட்டர் இவங்க மூலியமாக தான் கிடைக்கும். வேறு யாருக்கு எந்த பிராண்டுக்கு இந்த மோட்டர் போகாது. தம்பி சொன்னது இன்னொன்று நான் திருப்பி சுட்டி காட்ட விரும்புகிறேன். பவருக்கும் அலுமினியத்துக்கும் காப்பருக்கும் சம்மந்தம் இல்லை. மோட்டர் பவர் எவ்வளோ வேணால் அலுமினியத்துலையும் பண்ணலாம், காப்பர்லையும் பண்ணலாம். ஒன்ஸ் அகேன் பன்னீர்செல்வம் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்யூ, என்னோட சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ எவ்ரிபடி.